வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இந்த ஒரு பதிவில் நம்ம முக்கியமான சில செய்திகள் சார்ந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போன வீடியோவில் பார்த்தோம்னா லாக்அப் டெத் பற்றி பேசியிருப்போம். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைந்ததிலிருந்து முதல் லாக்அப் மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை பற்றி விளக்கமாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் பேசியிருப்போம். அது சார்ந்த சில அப்டேட்ஸ் இப்போது வெளியாக இருக்குது. அதை பற்றியும் விளக்கமாக இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஜூலை 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்குது. எதுக்காக இந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய டிவிக்கு அரசாங்கம் அமைந்ததுல இருந்து முதல் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வந்துட்டு வெளியிட போறாங்க. முதல் பட்ஜெட்டை வெளியிட போறாங்க சட்டமன்றத்தில் 2026 to 27க்கான நிதியாண்டுக்கான பட்ஜெட். ஓகேவா, இது குறித்த ஆலோசனை கூட்டம் தான் இன்னைக்கு நடந்திருக்குது. ஏற்கனவே பார்த்தோம்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு துறை சார்ந்த அமைச்சர், அந்த துறையை சார்ந்த மூத்த அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி எல்லாரோடையும் தனித்தனியா இந்த பட்ஜெட் சார்ந்து ஆலோசனைகளை நடத்தி முடிச்சிட்டாரு. அந்தந்த துறைக்கும் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கணும், எதுக்கு நாம முக்கியமாக கவனம் செலுத்தணும், புதுசா என்ன திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு துறைக்கும் தனியா ஏற்கனவே ஆலோசனை கூட்டம் அப்படின்றத நடத்தி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா எல்லா துறை அமைச்சர்கள், அதுக்கப்புறம் அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கன்னு எல்லாரையுமே வச்சு இன்னைக்கு கூட்டம் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த கூட்டத்தில் எதுக்கெல்லாம் கூடுதல் பட்ஜெட் ஒதுக்கணும், எதுலலாம் நாம வந்துட்டு கவனம் செலுத்தணும், தொழில் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குறுதிகள் அப்படின்றது சிலவற்றை இருக்கு இல்லையா. ஸோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒதுக்கணும். ஸோ அது சார்ந்தும் ஆலோசனைகள் அப்படின்றது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் இந்த பட்ஜெட் தாக்கலை செய்வாங்க. இன்னொரு நாள், இன்னும் தேதி குறிப்பிடலை, அந்த தேதியில் பட்ஜெட்டை வந்துட்டு தாக்கல் பண்ணுவாங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமும் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்குது. அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எல்லாரையுமே கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவருடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தா, மக்கள் அவரை இந்த இடத்துல கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒரு தூய்மையான ஆட்சியை, கிளீன் கவர்மெண்ட்டாக நடக்கணும், லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்டாக இது இருக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுதான் ஒரு முறை மக்களை சந்திக்கும் போது அவர் மக்கள்கிட்டயே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகேவா, ஸோ அப்போ ஒரு துறை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள்னு எல்லாரையுமே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு உளவுத்துறை மூலமா. இப்போ முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா இருந்த அருண் அவர்களை கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பவர் இல்லாத பதவிக்கு மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது இல்லையா, அறிவிப்புகள் வெளியா இருந்தது இல்லையா. அதுவுமே அவரையுமே வந்துட்டு கண்காணிச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய சிஎம் அவர்கள் இருக்கிறார். இப்படி ஒரு துறை சார்ந்த அமைச்சர்களையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தலைமைச் செயலகத்தில் வச்சு அமைச்சர்களுக்கு ஒரு வார்னிங்கும் நம்மளுடைய சிஎம் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, அந்த கூட்டத்தில் இருந்த அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதிகாரிகள் எல்லாரையுமே வந்துட்டு கொஞ்சம் வெளியில் அனுப்பிட்டு அமைச்சர்களை உட்கார வச்சு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. அதாவது எனக்கு நெருக்கமானவங்க, நெருக்கம் இல்லாதவங்க, அதாவது மக்கள் இயக்கத்தில் ரொம்ப நாளாக பயணம் செஞ்சவங்க எல்லாரும் விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள். ஓகேவா, அவங்களில் பாதி பேர் வந்துட்டு அமைச்சர்களாக இப்போ இடம்பெற்றிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நெருக்கம் இல்லாதவங்க அப்படின்னு எந்த ஒரு பாரபட்சமும் நான் பார்க்க மாட்டேன். ஊழலோ லஞ்சமோ இந்த மாதிரியான புகார்களில் உங்களுடைய பெயர், எந்த அமைச்சரினுடைய பெயராது வந்தது அப்படின்னா, அது உண்மையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியாக உங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய தலைமையிலான இந்த ஆட்சி ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், ஒரு டிரான்ஸ்பரண்டான மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக மட்டும்தான் இது இருக்கட்டும். லஞ்சம், ஊழல் அப்படின்ற வார்த்தைக்கே வந்துட்டு இடம் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு இது உங்கள் மேலே வந்ததுன்னா உங்களோட பதவி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வார்னிங் அப்படின்றத கொடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்றதுக்கு இதுவே வந்துட்டு உதாரணமாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான வார்னிங்கும் கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கூலில் அந்த ஸ்கூல் நாட்களில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரியோ, ஆசிரியர்களை வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரியோ ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு ரீல்ஸ் எடுக்கிறது, அவங்களுடைய நேரத்தை வந்துட்டு வீணடிக்கிறது, தேவையில்லாத ஆய்வுகள், அதாவது தேவையான ஆய்வுகள்னு இருக்கும், வருஷத்துக்கு இத்தனை முறை பள்ளி கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகள், ஆய்வாளர்கள் போயிட்டு அந்தந்த ஸ்கூலில் ஆய்வு மேற்கொள்ளுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் தேவையான ஆய்வுகள். இந்த தேவையில்லாத ஆய்வுகள் அப்படின்றத எந்த அமைச்சர்களும் ஸ்கூலில் போயிட்டு நடத்தக்கூடாது. அந்தந்த அமைச்சர்கள் உங்களுடைய துறை சார்ந்த வேலைகளை பாருங்க, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை பாருங்க. ஸ்கூலுக்குள்ள போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள வச்சு ரீல்ஸ் எடுத்து இந்த மாதிரி அதை சோஷியல் மீடியாவில்
வெளியிடக்கூடிய வேலைகளை இத்தோட எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் நிறுத்திக்கோங்க, இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேயும் மிகப்பெரிய வார்னிங் அப்படின்றத கொடுத்துருக்கிறாரு. அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சு இப்போ முதல்வரா வந்து அந்த இடத்துல அமர்றதுக்கு அப்புறமும் சரி, அமர்ந்ததற்கு முன்னாடியும் சரி, பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த டைம்லயுமே சரி, மக்கள் கிட்ட இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதாவது ஒரு மக்களுடைய பணத்துல ஒரு காசு கூட நான் எடுக்க மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களையும் எடுக்க விட மாட்டேன் அப்படின்றது தான் சொல்லிட்டு இருந்தாரு. கிளீன் கவர்மெண்ட் உங்களுக்காக கொடுப்பேன் அப்படின்றது தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நோக்கி தான் அவருடைய பயணம் அப்படின்றதும் நடந்துக்கிட்டே இருக்குது. அமைச்சர்களையும் எப்பப்போ அவங்களுக்கு என்னென்ன வார்னிங்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஃபுல்லாக ஊழல் முடிஞ்சிருச்சா, லஞ்சம்லாம் இல்லையா, எல்லாத்தையுமே முதல்வர் வந்து தடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கான முயற்சிகளை தான் அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தினந்தோறும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல மாற்றம் எதுவுமே கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் இப்போ சமீபத்தில் அவருடைய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இப்போ சமீப நாட்களாகவே திருமாவளவன் அவர்கள் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. சில சமயம் திமுக சைடு நின்று பேசுகிறாரு, சில சமயம் தாவேகா சைடு நின்று பேசுகிறாரு. இதை பற்றியே பேசிட்டு இருக்கிறாரு. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதை தாண்டி அவரை பற்றியும் திமுக பற்றியும் தாவேகாவை பற்றியுமே தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுலேயும் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் மாறி மாறி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு அப்படின்றத நாம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, திமுகவில் இவ்வளவு நாட்கள் விசிக ஏன் பயணிச்சிச்சு அப்படின்றதுக்கான பதிலை சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிலையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வந்துட்டு ரொம்ப ட்விஸ்டான விஷயமே. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல திமுக ஏன் இத்தனை நாள் விசிக பயணிச்சிச்சு அப்படின்றதுக்கான பதில் வந்துட்டு அவர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது என்னன்னா, மதச்சார்பற்ற அரசியல் அப்படின்றது தான் விசிக வந்துட்டு கையில் எடுத்திருந்தது. சனாதானத்திற்கு எதிராக தான் விசிக வந்துட்டு நிலைப்பாட்டில் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி கட்சிகள், அதாவது பிஜேபியினுடைய கொள்கை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம வந்துட்டு சனாதானத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க, விசிக இவங்களாம் வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க. ஸோ பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரியான பெரிய கட்சிகளை எதிர்க்கணும் அப்படின்னா விசிக தனியாக நின்றுலாம் எதிர்க்க முடியாது. அப்போது விசிகவினுடைய கொள்கைகள் மாதிரியே மதச்சார்பற்ற கொள்கைகளை, சனாதானத்தை எதிர்க்கக்கூடிய கொள்கைகளை வச்சிருக்கக்கூடிய கட்சி யாரு அப்படின்னு பார்க்கும்போது மிக நீண்ட வரலாறு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருந்தாங்க. அவங்களுடைய குரலை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் விசிக வந்துட்டு அதில் போய் பயணிச்சிச்சே தவிர வேற வழி இல்லாமல் திமுகவில் போயிட்டு ஒன்றும் விசிக சேரலை. அதனால தான் இவ்வளவு நாட்கள் நட்போடையும் இருந்தோம். அவங்க பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் அவங்களோட நட்போட இருந்தோம், அவங்க கூட்டணியில் இருந்தோம் அப்படின்ற மாதிரி அதுக்கான விளக்கத்தை திருமாவளவன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க, அதுதான் முக்கியமானதே. அதாவது என்னன்னா, இதுக்கு பிறகு திமுக பிஜேபியோட கூட்டணியும் வைக்கலாம், அதாவது வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினார். இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்கள் திமுக பிஜேபியோட போய் சேர்ந்துரும் அப்படின்றத எங்கேயுமே அவர் சமீப காலத்தில் பேசவே இல்லை. இப்போ வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் ஸ்டேஜில் ஏறி இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. பிஜேபி கூட போயிட்டு திமுக சேரலாம், ஏற்கனவே சேர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடத்தி முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒருவேளை திமுகவும் பிஜேபியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க போல, அதை ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இவர் பொதுக்கூட்டத்தில் வெளியில வந்து மக்கள் முன்னாடி திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. இதில் கூட இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, மின்வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்களும் இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு. என்னன்னா, பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்றது பற்றின பேச்சுவார்த்தைகளை மத்திய அளவில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது உடன்பாடு வந்து அவங்க ஒத்து வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குவது சார்ந்தும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது என்னன்னா, திமுக தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக பிஜேபி கூட போயிட்டு, திமுக தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க பிஜேபியோட கூட போயிட்டு சேருவாங்க, அது கூட நடக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, லாக்அப் டெத் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா நேற்றுக்கு, அது சார்ந்து சில அப்டேட்டான விஷயங்கள் வெளியில வந்திருக்குது. அதாவது என்னன்னா,
3 சிறை காவலர்களை வந்துட்டு ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மூலியமாக தான் இந்த குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதில் அந்த 3 சிறை காவலர்கள்கிட்டையும் போலீஸார் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க சில வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சபரிவர்மன் அப்படின்றவர் தான் இறந்து போனார் இல்லையா, அவர் வந்து அவருடைய பொட்டிக்கடையில் குட்கா பொருட்கள் வந்து விற்றுருக்கிறாரு. ஆல்ரெடி 2 முறை வந்துட்டு போலீஸ் அவருக்கு வார்னிங் கொடுத்தாங்களா. அதை தாண்டியும் அவர் அவருடைய பொட்டிக்கடையில் குட்கா பொருளை விற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளியும் கூட. ஸோ 2 முறை வார்னிங் கொடுத்து திரும்ப விற்கும்போது தான் அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அரெஸ்ட் செஞ்சு அவர் வந்து 15 நாட்கள் சிறையில் வந்துட்டு அடைக்கப்பட்டிருந்திருக்கிறாரு. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் கூட இருந்த சக கைதிகளுக்கும் அவருக்கும் ஏதோ பேச்சு தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதுல ஒரு 8 கைதிகள் அப்படின்றத அந்த 3 சிறை காவலர்களும் சொல்லியிருக்கிறாங்க. 8 கைதிகளுக்கும் இவருக்கும் ஏதோ சண்டை மாதிரி நடந்திருக்குது, வாய் தகராறு நடந்திருக்குது. அந்த சமயத்துல இந்த சிறை காவலர்கள் அது விஷயமா உள்ள போயிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் சொல்லப்படுது. இறுதியில அந்த 3 சிறை காவலர்கள், அதுக்கப்புறம் அந்த 8 சக கைதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கன்னு எல்லாருமே சேர்ந்து தான் சபரிவர்மன் அப்படின்ற அந்த இறந்து போன நபரை வந்துட்டு அடித்ததாகவும் சொல்லப்படுது. அதில் தான் அவருடைய உயிரும் போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 சிறை காவலர்களை இந்த கேஸின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிறது மூலமாகவே அவங்க வாக்கு மூலமாக தான் அந்த 8 சிறை கைதிகள் பண்ண விஷயம் வெளியில் வந்திருக்கு இல்லையா, அந்த 8 சிறை கைதிகளையும் இந்த வழக்குக்கு கீழே திரும்பவும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரணைகள் அப்படின்றத போலீஸார் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அந்த 8 சக கைதிகள், அதுக்கப்புறம் 3 சிறை காவலர்கள் அப்படின்னு மொத்தம் 11 பேருக்கிட்ட விசாரணைகள் அப்படின்றத போலீஸார் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன தகராறு நடந்தது, உண்மையாகவே நடந்தது என்ன அப்படின்ற விஷயங்கள் வெளியில் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. விசாரணை நடந்துட்டு இருக்குது. ஸோ யார், அதாவது அவர் வந்து குட்கா பொருள் வித்தாரு, அதனால தான் அவர் வந்து 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்திருக்கிறார், அவருக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் தவறு செஞ்சு தான் உள்ளே போயிருக்கிறார், அது இல்லை அப்படின்றது மறுக்கவே இல்லை. இருந்தாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அடித்து அவரோட உயிரை இந்த இடத்துல வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. அந்த தவறு செஞ்ச எல்லாருக்கும் தக்க தண்டனைகள் அப்படின்றது சீக்கிரமாகவே இந்த அரசு மூலமாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே பீரியட்லலாம் இவ்வளவு சீக்கிரமாக மூவ் ஆகி போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடந்திருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே அவர் வந்து ஃபஸ்ட்டே எப்படி வெளியானுச்சுன்னா அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வெளியாகலை. அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்குது, மர்மமான மரணம் அப்படின்றதான் முதல்லே வெளியானுச்சு. அதை மறைக்கிறதுக்காண்டி அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, டிஎம்கே ஆட்சியிலலாம் சில விஷயங்கள் பண்ணாங்களே, அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே வந்துட்டு நடக்கலை. ஓகேவா? அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளில வந்தோடனே உடனடியாகவே அந்த 3 சிறை காவலர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. அவங்க கிட்ட வாக்குமூலம் பெற்றோன்னே இப்போ அந்த 8 சக கைதிகளும் உடனடியாகவே அரெஸ்ட் செய்யப்பட்டு விசாரணைகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது. தக்க தண்டனை இதில் பெற்று தருவாங்க டிவிகே அரசாங்கம் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இதை தாண்டி இனிமேலும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதை வந்துட்டு தடுத்து நிறுத்தணும், அதுக்கான நடவடிக்கைகளை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நேற்றுக்கு இந்த ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தாவேகாவை சார்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட மிரட்டி 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சமா பெற்றிருக்காரு அப்படின்ற ஒரு வீடியோ. அவர் உட்காந்துட்டு அந்த ஆஃபீஸ்லேயே உட்காந்து அவங்க கிட்ட காசை வந்து வாங்குறாரு. அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனிச்சு. ஓகேவா? அப்போது அவருடைய பேர் வந்துட்டு வீராசாமி, மாம்பாக்கம்ல அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு. அப்போது அவர் என்ன விளக்கம் கொடுத்துருந்தாருன்னா, இல்லை நான் அவங்களுக்கு வந்து கடனாக காசு கொடுத்துருந்தேன், அதை தான் வந்துட்டு நான் திரும்ப வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் யாரு, தாவேக்கால தான் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறாரா இந்த வீராசாமி அப்படின்றவர்னு பார்த்தோம்னா இல்லை. இவர் வந்து சுயேட்சையாக நின்று முதல்ல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திமுகவில் இணைந்திருக்கிறாரு. திமுகவில் இணைந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்கேருந்து வெளியில் வந்து தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரு. தாவேக்கால சேர்ந்து தான் உறுப்பினராக்கி இப்போ அவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர். ஆல்ரெடி இன்னும் உள்ளாட்சி தேர்தலே வரல. ஓகேவா? தாவேக்கா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவர் ஊராட்சி மன்ற தலைவராகவே இருந்து தான் அவர் வந்து திமுகலேருந்து விலகி தாவேக்கால வந்து இணைந்திருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் வந்து நான் கடனாக கொடுத்த காசு தாங்க திரும்ப வாங்கினேன் அப்படின்ற மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துருந்தாரு. அது முற்றிலும் பொய் அப்படின்றது மேலே தாவேக்காவினுடைய தலைமை வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் அந்த பதவியில் இருந்துமே அவர் வந்துட்டு முற்றிலுமாக நீக்கிட்டாங்க. உடனடியாக நடந்ததுங்க. அதாவது இந்த வீடியோ வைரல் ஆகுது.
உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத ஆராயிறாங்க. அவர் வந்து உண்மையாகவே லஞ்சம் தான் அவங்கள வாங்கியிருக்கிறாரு. அதுவும் மிரட்டி, கொலை மிரட்டெல்லாம் விட்டுதா சொல்லப்படுது. மிரட்டி அவங்க கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்றது வாங்கப்பட்டிருந்திருக்கு. இது எல்லாமே உண்மையாக தெரிஞ்சதுக்கு உடனடியாகவே பார்த்தோம் அப்படின்னா அவரை கட்சியில் இருந்தே, அடிப்படை உறுப்பினரில் இருந்தே அவரை வந்து நீக்குறாங்க. நீக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை அரெஸ்ட்டுமே பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போது ஜாமீனில் வெளியில் வர முடியாத அளவுக்கு அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மிரட்டி காசு வாங்கினாங்கன்னு இருந்தது இல்லையா, அதன் அடிப்படையிலையும் வழக்குகள் ஜாமீன்ல வெளியில வராத முடியாத மாதிரி அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அரசு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார், படுகொலை செய்யப்பட்டிருந்தார், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கேஸ் வந்துட்டு எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த சமயத்தில் மாநில அரசே, திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கேவே அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தொடர்ந்தாங்க. என்னன்னா, இந்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய உங்க மேலேயே எங்களுக்கு வந்துட்டு சந்தேகம் இருக்குது, அவங்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே இந்த விசாரணையை நடத்தும் போது விசாரணை நேர்மையாக நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தொடர்ந்தாங்க. அந்த சமயத்தில் உயர்நீதிமன்றமும் சரி சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றலாம் அப்படின்ற தீர்ப்பை கொடுக்கக்கூடிய சமயத்தில் டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. இது வந்து சிபிஐக்கெலாம் நீங்கள் மாற்றக்கூடாது, நாங்களே வந்துட்டு இதை விசாரிச்சுக்கிறோம், தமிழக அரசு தான் இதை விசாரிக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேஸை சிபிஐக்கு மாற்ற விடாமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது இப்போது கம்மிங் 22 அது வந்து விசாரணைக்கு வரதா இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் அதுக்குள்ளே தான் ஆட்சி மாறிடுச்சு இல்லையா. இப்போ தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்துட்டாங்க இல்லையா. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் இல்லை அந்த மேல்முறையீடு மனு திமுக கொடுத்திருந்தாலும் அப்ப தமிழக அரசு சார்பில் இருந்தா அவங்க கொடுத்திருந்தாங்க, தமிழக அரசு விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப தமிழக அரசு யாரு? டிவிகே தான். அப்போ டிவிகே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல இந்த கேஸ் மேல்முறையீடு போட்டிருந்தாங்களே தமிழக அரசு சார்பில், அதை வந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். இந்த கேஸ் சிபிஐக்கு போறதுல எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, சிபிஐ வந்து தாராளமா விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசா இருந்து உயர்நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சிபிஐ விசாரணைக்கு இப்போ சிபிஐ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் சிபிஐ என்றாகிறாங்க, விசாரணையை எடுக்க போகிறாங்க. இதில் பல பெரிய தலைகள் உருள போகுது அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.